தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. ஏப்ரல் 4ஆம் தேதி கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய 29வது கூட்டத்திற்கு அவ்வாணையத்தின் தலைவர் ஹல்தர் அழைப்பு விடுத்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா அவருக்கு கேட்போம். ராஜா வணக்கம். ஏற்கனவே கடந்த 21ஆம் தேதி நடந்த காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் பெங்களூருவில் குடிநீர் தேவைக்காக காவிரியில் இருந்து கூடுதல் தண்ணீர் வேண்டும் என்று கர்நாடகம் கோரிக்கை விடுத்திருந்தது. அதற்கு தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஏப்ரல் 4ஆம் தேதி மீண்டும் கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம். இந்த கூட்டத்தில் தமிழகம் தரப்பில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம்? கூடுதல் விவரம். வணக்கம். காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் 29வது கூட்டம் ஏப்ரல் 4ஆம் தேதி கூடுகிறது. அதன் தலைவர் எஸ்.கே. ஹல்தர் அழைப்பு விடுத்திருக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 21ஆம் தேதி நடந்த காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் அது புதுச்சேரியில் நடைபெற்றது. அப்பொழுது அந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மற்றும் ஆகிய மாதங்களுக்கு 2.8 டிஎம்சி தண்ணீர் வீதம் வழங்க வேண்டும் என ஒரு பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருந்தது. அதாவது இப்ப மார்ச் மாதத்திற்கும் அடுத்த ஏப்ரல் மாதத்திற்கும் அந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது ஏற்கனவே கடந்த 2 மாதங்களாக கர்நாடகாவில், குறிப்பாக பெங்களூரில் தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது, எங்களுக்கு கூடுதலாக தண்ணீர் வேணும் என்று கர்நாடக அரசு தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது தமிழ்நாடு அரசு நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் தான் தண்ணீர் பகிரிட வேண்டும் என்று அவர்கள் தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது, எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 4ஆம் தேதி கூட்டத்தில் காரசாரமாக இருக்கும் என விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனால் கர்நாடக அரசு மீண்டும் அதன் கோரிக்கை முன்வைக்கப்பட இருக்கிறது. அதே போல் தமிழ்நாட்டிற்கும் அந்த கோடை காலம் வருவதால் தண்ணீர் பிரச்சனை நிலவக்கூடும். தமிழ்நாடு அரசும் தண்ணீர் தேவை குறித்து கோரிக்கை முன்வைக்கப்படுவதற்காக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசு மீண்டும் வாதங்களை முன்வைக்கும் என தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழக அரசு மீண்டும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் சூழ்நிலை உள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜா. தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.